ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சௌக்கியமா Fine, இருக்கேன். fine, fine. அன்னைக்கு மலேசியால மீட் பண்ணோம், ஆனா அன்னைக்கு சரியா பேச முடியல. ஆ, யா, உட்காருங்க. ஆ, ஆமா, அன்னைக்கு ஒழுங்கா பேச முடியல. அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் பாக்குறோமோ. 2-3 தடவை மீட் பண்ண பிளான் போட்டோம், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஹே சாரி, நான் கொஞ்சம் வேலையில மாட்டிக்கிட்டேன். அதான் மீட் பண்ண முடியாம போயிடுச்சு. உங்களை உங்க வீட்டுல வச்சு மீட் பண்ணணும்னு இருக்கு பாருங்க. அதுவும் சரிதான். வாங்க மாமா. அத்த இவங்க மாப்பிள்ள, உங்க மாமா சொன்னாரே, மலேசியா ஏஜென்ட் நாராயணன், இவர்தான். ஓ அவங்களா? வாங்க வாங்க வாங்க. அவங்க அவரோட wife. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ம். ஆமா சிவா, உங்க வைஃப் எங்க? ஒய்ஃப் ஜனனி அங்க வரேன். வந்ததுக்கு அவங்களையும் பாத்துருவோம். இதோ வராங்க. ஹாய். ஜனனி ஆமா ஜனனி, எப்படி இருக்க? ஆ, மலேசியால ஒல்லியா இருங்க, இப்ப நல்லா குண்டாயிட்டியம்மா. மாமியார் வீட்டுல நல்ல கவனிப்பு போலயே. ஆமா. இவர் என்கிட்ட நீங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயத்த சொன்னாரு. நான் உங்களை போட்டோல தான் பாத்திருக்கேன். அப்படியா? நீ பழைய கம்பெனில இருந்து புது கம்பெனிக்கு வந்துட்டதா சிவா சொன்னாரேமா. ஆமா மாறிட்டேன். ஆமா. நீங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் கேள்விப்பட்டதும் உங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி சொன்னேன். ஆனா முடியாம போயிடுச்சு. கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன், கூப்பிடல. சரி, இப்படியே வந்து உங்களை பார்க்காம போக முடியுமா? என்ன லட்சுமி? இவங்க 2 பேரையும் பார்த்தா சந்தேகமா இருக்கு. இந்த போட்டோல பார்த்ததா வேற சொல்றாங்க. ஒல்லியா இருந்தா அது இதுன்னு சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. இவங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அம்மா ஜனனி, வந்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுமா? உங்களுக்கு மேல தங்க நான் ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காவேரி. அத்த நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. நீங்க வாங்க. போ. போறேன். போ. வாங்க வாங்க. என்ன கதவு மூடுறாரு? சார், நீங்க கொடுத்த டீடைல வச்சு மலேசியாக்கார மாதிரி பக்காவா நடிச்சிட்ட சார். நீங்க பேசின பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? முதல்ல சொன்ன வேலையை ஒழுங்கா செய். பேசின பணத்தை அப்புறம் தரேன். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சார். எங்க கிட்ட ஒரு வேலை வந்துருச்சுன்னா அதை பக்காவா முடிச்சிருவோம். ஜனனி மலேசியாவுல ஒரு பெரிய திருடி சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து இங்க தப்பிச்சு வந்துட்டா. ஜனனி கிட்ட கவனமா இருங்கன்னு இந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அவ்வளவுதானே? நாங்க பாத்துக்கிறோம். நல்லா தான் பேசுறீங்க. அந்த ஜனனி திருடிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? சார், நீங்க விஷயத்த சொன்ன உடனே ஏஐ மூலமா வேற ஒரு திருட்டு வீடியோவை ஜனனியை வச்சு வீடியோவை ரெடி பண்ணியாச்சு. ஆமா சார், அந்த வீடியோ மட்டும் உங்க ஆளுங்க பார்த்தாங்க. ஜனனியோட கதை முடிஞ்சது. நான் வேணும்னா இப்ப சொல்லட்டுமா? இப்ப வேணாம். மாமா நாளைக்கு தான் ஊர்ல இருந்து வராரு. அப்ப பண்ணுங்க. நீங்க சொல்றத மறு பேச்சு இல்லாம அவர் நம்பணும். அதுக்கு தான் சார் இந்த வீடியோ செட்டப். நீங்க கவலையை விடுங்க. சரி வீட்லயே இருந்தா சந்தேகம் வரும். சுசீந்திரன் கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. அட பாவீங்களா, இவ்ளோ பெரிய திட்டத்தோட வந்திருக்கீங்களா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நான் இவங்களை பத்தின உண்மையை சொன்னாலும் யாரும் நம்ப போறது இல்ல. இந்த விஷயத்தை நாம தான் சமாளிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையே. சரிங்க சார். பார்த்து சூதாரமா நடந்துக்கங்க. அந்த ஜனனி லேசுப்பட்டவ இல்ல. நாங்க பாத்துக்கிறோம் சார். சரி வாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். வேண்டாம். நாங்க பணத்துக்காக பண்ணது தப்புதான். எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம். யார் சொல்றா இப்படி பண்ணீங்க?
சொல்றாங்கறல மாப்ள நிறுத்துங்க மாப்ள. மாப்ள விடுங்க. புரியலையே இப்ப. விடுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க. கேட்டுட்டே இருக்க. நாங்களா தான் வந்தோம். யார் செய்ய சொன்னா சொல்லு. உண்மையை சொல்றா. கேட்டுட்டே இருக்கல. உண்மையை சொல்ல புரியலையே இப்ப. சொல்றா. மாப்ள. மாப்ள நிறுத்துங்க மாப்ள. Please, மாப்ள please. விடுங்க. விடுங்க. அவங்க கிட்ட இருந்து நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு முதல்ல வெளிய அனுப்பி விடுங்க. போலீஸ்க்கு போனா விசாரணை அதுன்னு பிரச்சனை தான் வரும். மாமா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மாமா. இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. மாப்ள சொல்ல கேளுங்க மாப்ள விடுங்க. டேய் போடா. எடுத்த நகை எல்லாத்தையும் கொடுத்து கிளம்புடா. போய் எடுத்துடா. ஏய் போங்கன்றல. இந்தாங்க சார், எங்களை மன்னிச்சிருங்க. இந்தடா புடி. போடா. Get out. போ. விசாலாச்சி ஆ? உன் பையனுக்கு அவங்கள அடையாளம் தெரியாதா? நாராயணன்னு பேர் சொல்லிட்டு ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து ஏமாத்திருக்கா. அதில்லப்பா, நான் மலேசியாவுக்கு போன புதுசில் இவங்களை ஏர்போர்ட்டில் வச்சு தான் பார்த்தேன். மற்றபடி ஃபோனில் தான் பேசியிருக்கேன். அதனால் வந்தவங்க யாருன்னு என்னால் சரியாக அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா பண்றது இல்லைன்னு உன் பையன் முடிவெடுத்திருக்கான் போல. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் குழப்பமும். ஜனனி என்னம்மா நடந்தது? எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவங்க மேல சந்தேகமா இருந்ததுமா. ஒரு கட்டத்துல அவங்க சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனா எதுக்காக வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கள நான் கண்காணிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் அவங்க நடந்துட்டதையும் நான் பார்த்தேன். அதான் கையும் களவுமா பிடிக்கணும் தான் வீடியோ எடுத்தேன். வந்தவங்க நகைக்காக தான் வந்திருக்காங்க. வேற யார் சொல்லியும் வரலன்னு நினைக்கிறேன். விசாலாச்சி, ஆ? இனிமேலாவது உன் பையனை கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லு. ஆ, சரிங்க. இந்தாம்மா கொண்டு போய் பீரோல பத்திரமா வைங்க. சரிங்கப்பா.